இருவரும் சன்னிதானத்தை அடைய இவர்களை நெருங்கிய அர்ச்சகர், இவாதான் நீங்க சொன்ன பொண்ணு மாப்பிள்ளையுமா? சரி சரி, அந்த ஆபரணங்களை கொடுங்கோ என அவர் கேட்க, கார்த்திக் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு நகைப்பெட்டியை ஐயரிடம் நீட்ட, ஐயர் அதை முருகனின் காலடியில் வைத்து சில மந்திரங்களை கூறி அர்ச்சித்து விட்டு இவர்களிடம் திரும்பியவர் நகைப்பெட்டியை திறந்து அதில் இருந்த ஒரு மோதிரத்தை எடுத்து வர்த்தினியில் கையில் கொடுக்க, உன் ஆம்படையா என் கையில் போடுமா என சொல்ல, அப்பொழுதுதான் வர்த்தினி அதன் வடிவமைப்பை கவனித்தாள். அதில் VH என்ற 2 ஆங்கில எழுத்துக்கள் இதய வடிவில் பின்னி பிணைந்திருந்தன. வர்த்தினி அதை ஹரியின் கையில் விரலில் அணிவிக்க அவள் உடலில் ஒரு சிலிர்ப்பு ஓடி மறைந்தது. அடுத்த ஒரு நீளமான தங்கச் சங்கிலியை எடுத்தவர் அதை ஹரியின் கையில் கொடுத்து ஏதேதோ மந்திரங்களை கூறிக்கொண்டே, அத உன் பொண்டாட்டி காலத்துல போடுப்பா என சொல்ல, ஹரி அதன் வடிவமைப்பை கண்டு வியந்து நின்றான். அந்த செயினின் முகப்பில் இதய வடிவ டாலரில் சிறு வயது வர்த்தினியும் ஹரியும் ஒன்றாக்கப்பட்டு புன்னகித்துக் கொண்டிருந்தனர். அதை வர்த்தினியும் கவனித்து விட்டாள் என்பதன் அறிகுறியாய் அவள் முகம் சிவந்து இருந்தது. அதை ஹரி அவளின் கழுத்தில் அணிவிக்க அவள் உடலில் ஓடிய சிலிர்ப்பை ஹரியால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அவன் மனமும் எங்கெங்கோ ரெக்க கட்டி பறந்து கொண்டு இருந்தது. கோயிலை சுற்றி முடித்துவிட்டு அனைவரும் பிரகாரத்தில் அமர, சந்தோஷ், இத்தனை நாளா உங்க கல்யாணத்துல நாங்க எல்லாம் இல்லைன்னு மனசுல ஒரு மூளையில வருத்தம் இருந்துச்சு, இன்னைக்கு அது சரியா போச்சு என சொல்லிவிட்டு வர்த்தினியை பார்த்து புன்னகைக்க அவன் கூற்றை கார்த்திக் ஆமோதித்தான். ஆமா வர்த்தினி, இன்னைக்கு உங்க கல்யாணத்துல கலந்துகிட்ட ஃபீல் என்று சொல்ல, அவனை தொடர்ந்து தீபன், நந்து, நாதன் அனைவரும் அதை வழிமொழிந்தனர். ஹரியை முழு மனதாய் நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்பதை அவர்கள் பல விதங்களில் அவளுக்கு தெரிய வைக்க முயற்சிக்க, ஒரு வழியாய் அது வர்த்தினியின் மூளையை அடைய வர்த்தினியின் விழிகளில் அறிந்து கொண்ட பளிச்சிடல் வந்தது. சரியான டியூப்லைட் என மனதிற்குள் அவளை அர்ச்சித்து கொண்டு இருந்தாலும் கார்த்திக் அவளை பார்த்து தன் வழக்கமான சோமல் புன்னகையை போத்தான். வர்த்தினியின் மனதும் ஒரு வகையில் லேசாக தொடங்கியது. இத்தனை நாள் ஹரியிடம் இருந்து விலகி இருக்க காரணம் இதுவாகத்தான் இருக்குமோ என்று சுய அலசலில் ஈடுபட்டவள் தெளிவாய் எதுவும் முடிவெடுக்க முடியாததால் தன் சிந்தனையை தற்சமயம் நிறுத்திவிட்டு நடக்கும் நிகழ்வுகளில் தன்னை அமிழ்த்தி கொண்டு அந்த நிமிடம் நிலவிய சந்தோஷத்தை அனுபவிக்க தொடங்கினாள். ஒரு வழியாய் அவர்கள் கோயிலில் இருந்து கிளம்பி நல்ல உணவகத்திற்கு சென்றனர். அப்பொழுது இசை வர்த்தினியை பார்த்து, அக்கா, நீங்க சீக்கிரம் எங்கள் ஹரி அண்ணாவை போல அழகா ஒரு குட்டி பையனை பெற்று தரணும் என்று கேட்க, ஆர்த்தி, இது என்ன நியாயம்? உங்க ஹரி அண்ணா தான் அழகா, எங்க அக்காவும் என்ன குறை? எங்களுக்கு அச்சு அசலா எங்க அக்கா மாதிரி ஒரு பெண் குழந்தை தான் வேணும் என்று சொல்ல, காருண்யா, ஸ்ரீ, கார்த்திக் அந்த முடிவிற்கு ஆதரவு தெரிவிக்க, தேனு, ஹைஹுன் மற்ற அனைவர்களும் ஆண் குழந்தைதான் என வாதம் செய்ய, என்னடா இது வம்பா போச்சு, நாங்க இன்னும் குடும்பமே நடத்தல, விட்டா இவங்க பேசி பேசியே எங்க குழந்தைக்கு பேர் வச்சு பிரசவமே பார்ப்பாங்க போலவே என ஹரி மனதிற்குள் அழுத்து கொள்ள, உன் மைண்ட் வாய்ஸ் கேட்டது பக்தனே என்பதை போல அவனை பார்த்த கார்த்திக், சரி சரி, சீக்கிரம் எல்லாரும் சாப்பிடுங்க, புது பொண்ணும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு போக வேண்டாமா என சொல்ல, ஓஹோ என ஆர்ப்பரித்த கூட்டம் நிஜமாகவே அவர்களை புதுமண தம்பதியாய் கேலியும் கிண்டலும் செய்ய வர்த்தினி அவர்களை சமாளிக்க முடியாமல் திணறினாள். ஹரி அவளின் வெக்கம் கலந்த முகபாவங்களை ஆசையுடன் ரசித்துக் கொண்டே இருந்தான்.
நண்பர் பட்டாளம் உணவு முடிந்ததும் அவர்களுக்கு தனிமை கொடுத்துவிட்டு வேறு வேறு வாகனங்களில் தங்கள் வீடு நோக்கி திரும்பினர். ஹரியும் வர்த்தினியும் தங்கள் காரில் தங்கள் வீடு நோக்கி திரும்பினர். காரில் ஆழ்ந்த அமைதி வியாபித்து இருந்தது. வர்த்தினி அவன் முகம் பார்க்க முடியாமல் தன் புடவை முந்தானியையும் நகத்தையும் ஆராய்ந்து கொண்டே வர ஹரி மனதிற்குள் சிரித்து கொண்டான். அப்பாடா, இன்னைக்குதான் என் பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள போற புது பொண்டாட்டி மாதிரி வெக்கப்படுறா என நினைத்து கொண்டே தங்கள் வீட்டை நோக்கி வண்டியை விரட்டினான். மாலை நெருங்கியதால் இதமான தட்பவெப்பம் சூழ்ந்திருக்க வர்த்தினியின் தலையில் இருந்த மல்லிகை மனம் மயக்க ஹரியின் உடலில் ஆசை வெப்பம் தாறுமாறாய் ஏறிக்கொண்டு இருந்தது. இருவரும் வீட்டை அடைய ஹரி வர்த்தினியை அவள் கரம் பிடித்து தோளோடு தோள் சேர்த்து வீட்டிற்கு அழைத்து சென்றான். அவன் விரல்களில் அழுத்தம் அவளுக்கு புதிதாய் இருக்க வர்த்தினி அமைதியாய் அவனை தொடர்ந்து சென்றாள். வீட்டின் கதவை திறந்து இருவரும் உள்ளே சென்றதும் ஹரி அவசரமாய் கதவை தாளிட்டான். வர்த்தினி வேகமாய் சமையல் அறையில் சென்று எதையோ தேடுபவள் போல் நின்று கொண்டாள். ஹரிக்கு அவள் செய்கை சிரிப்பை வரவழைக்க சத்தமாய் சிரித்து கொண்டே சமையலறைக்கு வந்தவன் அவளை பின்னோடு அணைத்து கொண்டு அவள் காது மடல்களில் வேகமாய் ஊத, வர்த்தினி, ஹரி ப்ளீஸ் என்று கெஞ்ச, ஹரி, இந்த மாமா எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டேன், ரொம்ப பாவம் இல்லையா வரு என அவளிடம் கொஞ்சிக்கொண்டே அவளை பின்புறம் அணைத்து கொண்டான். வர்த்தினி வேகமாய் திரும்பி அவன் நெற்றியோடு தன் நெற்றியை சேர்த்து வைத்தபடி, ரொம்ப அப்பாவியா நீங்க, அடப்பாவி என்று கிசுகிசுப்பாய் சொல்ல, அப்படியா, சரி, இந்த பாவி என்ன பண்ண போறான்னு பாரு என்று சொல்லிக்கொண்டே அவளை தன் கரங்களில் ஏந்தி கொண்டவன் தங்கள் அறை நோக்கி நடந்தான். வர்த்தினியின் கண்களில் இருந்த காதல் மயக்கம் ஹரிக்கும் ஒரு விதமான போதையை தர ஹரி உலகை வென்ற மகிழ்வோடு அவளை தன் படுக்கையில் கிடத்தினான். நிமிடம் என்பதை அறியாமல் ஹரி வர்த்தினியை தன் உவகையின் ஆயுட்காலம் இன்னும் 2 பார்த்து காதல் புன்னகை புரிய காலம் அவனை பார்த்து நக்கல் புன்னகை புரிந்தது. மிகவும் புகழ்பெற்ற மனவியல் மருத்துவர் கைலாசம் தன் முன் அமர்ந்திருந்த இளம் ஜோடிகளை கனிவு ததும்ப பார்த்தார். மிஸ்டர் ஹரி, நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் மிஸ்ஸஸ் வர்த்தினி கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும் என சொல்ல ஹரி தவிப்புடன் வர்த்தினியை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வெளியே சென்றான். வெளியே இருந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்தவனுக்கு எவ்வளவு முயன்றும் தன் மனதை கட்டுப்படுத்த முடியாமல் நேற்று இரவு நடந்த நிகழ்வுகள் மீண்டும் அவன் மனத்திரையில் வலம் வர ஹரி இருக்கையில் சாய்ந்து தன் கண்களை உறகுபவன் போல் மூடிக்கொண்டான். அந்த நிமிடம் மீண்டும் திரும்பியதைப் போல அவன் உள்ளம் கொதிக்க துவங்க மூடிய விழியில் நடந்தவை அனைத்தும் மீண்டும் விரிய தொடங்கியது. வர்த்தினியை படுக்கையில் கிடத்தியதும் அவள் அருகில் அமர்ந்தவன் அவள் உள்ளங்கால்களில் முத்தமிட வர்த்தினி கூசி சிலிர்த்தாள். அவன் முத்தம் கொஞ்சம் கொஞ்சமாய் முன்னேறி வர்த்தினியின் முகத்தை அடையும் போது ஹரி அவளின் அந்த மாற்றத்தை உணர்ந்தான். அவள் உடல் முழுவதும் வியர்வையில் குளித்திருக்க அவள் முகம் தாங்க மாட்டாத அருவருப்பில் சுளித்திருந்தது. முதலில் ஹரிக்கு ஒன்றும் விளங்கவில்லை. வர்த்தினி, வர்த்தினி என அவளின் கன்னத்தை தட்ட அவன் அழைப்பிற்கு பதில் சொல்லும் நிலையில் இல்லை. உதடுகள் நடுங்க அவள் வேண்டாம் என்ற வார்த்தையை உச்சரிக்கும் போதே அவள் வாய் ஒரு புறம் போன ஹரி திகிலடைத்து விட்டான். அந்த நிமிடம் மருத்துவர் வர்த்தினியை விடுவிக்கும் போது கூறிய ஆலோசனை அவன் மனதில் பளிச்சிட அவள் கவனத்தை திசை திருப்ப வேண்டும். எப்படி எப்படி என சிந்தித்தவன்
அவளை முடிந்த மட்டும் குலுக்கி சுய நினைவிற்கு கொண்டு வர முயன்றான். ஆனால் பலன் இல்லை. அவள் அடுத்த கட்ட பாதிப்பிற்குள் நுழையும் தருணம். இதை தவிர வேறு வழி இல்லை. என்ன மன்னிச்சிடு வர்த்தினி என சொல்லிக்கொண்டே அவள் கன்னத்தில் ஓங்கி இருபுறமும் அறைந்தான். அந்த வழியின் வீரியத்தில் வர்த்தினி வேறு உலகத்தில் இருந்து திரும்பி வந்தவள் போல் மூச்சு வாங்கி கொண்டே சுய நினைவை அடைந்தாள். ஒரு நிமிடம் அவளுக்கு என்ன நடந்தது என்பதே புரியவில்லை. அது புரிந்த அடுத்த நொடி வேகமாய் எழுந்து ஹரியின் மார்பில் தன் முகத்தை பதித்து கொண்டு காதறியால தொடங்கினாள். ஹரி அவள் தலையை தடவி கொடுத்து கொண்டே, ஒண்ணுமில்ல வரும், ஒண்ணுமில்ல, இங்க பாரு, நீ அழக்கூடாது. நான் அடிச்சது ரொம்ப வலிச்சுதான். சாரிம்மா, எனக்கு வேற வழி தெரியல. வர்த்தினி அழாத. அவளை சமாதானப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது அவனையும் அறியாமல் அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டு இருந்தது. அவன் மார்பில் தன் முகத்தை மறைத்து கொண்டவள், எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என சொல்லிவிட்டு மீண்டும் கண்ணீரில் கரைய தொடங்க ஹரி மனதிற்குள் அடி வாங்கினான். அவன் மனது இதற்கு முன் இவளுக்கு இப்படி படபடப்பு ஏற்பட்ட நாட்களில் அவள் சூழல்களை எண்ணி பார்க்க தொடங்கியது. உனக்கு பிடிக்காதது எதுவும் நடக்காத வர்த்தினி. நான் உன்னை கஷ்டப்படுத்துவேனா? நீ பயப்படாத வரு, நான் இருக்கேன்ல, எதுக்கும் பயப்படக்கூடாது என அவளுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் அவளிடம் பேசிக்கொண்டே அவள் முதுகை நீவி கொடுக்க வர்த்தினி அழுது அழுது கரைந்து அந்த அயற்சியில் அவன் மார்பிலேயே சாய்ந்து தூங்க தொடங்கினாள். அவள் உறங்க தொடங்கவும் அவள் கன்னத்தில் பதிந்திருந்த தன் கைத்தடங்களை வேதனையோடு தடவி பார்த்தவன், பொண்ணுங்களை அடிக்கிறவன் ஆம்பளை இல்லைன்னு சொல்ற வண்டி நான். இப்போ நானே உன்னை அடிக்க வேண்டியதா போச்சே. ஏன் வர்த்தினி, எனக்கு மட்டும் வாழ்க்கையில எல்லாம் தப்பாவே நடக்குது என சற்று நேரம் அவள் முகத்தை பார்த்து தன் மன குமலரை கொட்டி தீர்த்தவன் பின்பு ஒரு முடிவோடு தங்கள் குடும்ப மருத்துவரை அது நள்ளிரவு நேரம் என்பதையும் யோசிக்காமல் அலைபேசியில் அழைத்தான். அவன் அந்த நேரம் அழைக்கவும் வீட்டில் யாருக்கோ மிகவும் உடல்நிலை சரியில்லை என்று நினைத்தவர், ஹலோ ஹரி, என்னப்பா இந்த நேரத்துல கூப்பிட்டு இருக்க? அப்பா அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல என பதட்டத்தோடு விசாரிக்க, அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க அங்கிள். எனக்கு தான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். நான் இப்போ பேசலாம் இல்ல அங்கிள் என கரகரத்த குரலோடு கேட்க, அவன் குரலில் இருந்தே விஷயத்தை வீரியத்தை ஊகித்தவர், சொல்லுப்பா என ஊக்க ஹரி முதலில் அவரிடம் என்ன பேசுவது என திணறிதான் போனான். இந்த பயத்தில் இருந்து வர்த்தினியை வெளிக்கொண்டு வந்து அவளை சாதாரண மனுஷியாக்க வேண்டும் என்ற ஊந்துதல் அவள் மனக்கதவை திறக்க, ஹரி வர்த்தினிக்கு பதட்டம் வந்த 3 நிகழ்வுகளையும் ஆதியோடு அந்தமாய் விவரித்துவிட்டு, இப்போ என்ன செய்யட்டும் அங்கிள் என சிறுவனை போல் வினவ, ஏற்கனவே அவன் வாழ்க்கையை முழுவதும் அறிந்து வைத்து இருந்த குடும்ப மருத்துவர் இவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து இருக்க வேண்டாம் என மனதில் நினைத்து கொண்டே, நீ சொல்றதையெல்லாம் பார்த்தா உன் வைஃபுக்கு தாம்பத்திய வாழ்க்கையை பார்த்துதான் பயம் இருக்கு. அது ஏன் எதனாலன்னு நார்மல் பிசிஷியன் என்னால சொல்ல முடியாது. நான் என் ஃப்ரெண்டு டாக்டர் கைலாசம் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். அவர் சென்னையில தான் இருக்கார். ரொம்ப ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட். போய் பார்த்துட்டு வந்து எனக்கு ஃபோன் பண்ணுப்பான். காலையில உனக்கு அவர் அட்ரஸ் மெசேஜ் பண்றேன். அங்க போய் டாக்டர் வெங்கடேசன் அனுப்புனாருன்னு சொல்லு. நான் ரிசப்ஷன்ல பேசிடுறேன் என சொல்ல, ஹரி ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் என சொல்லிவிட்டு அலைபேசியை வைத்தவன் வர்த்தினியை அணைத்து கொண்டே, வர்த்தினி இருக்கும் வரை வாழ்வில் எது வந்தாலும் எதிர்கொள்ளலாம் என்ற நம்பிக்கையோடு உறங்க போனான். மிஸ்டர் ஹரி, மிஸ்டர் ஹரி என்று ஒரு தேன் குரல் அவனை எழுப்ப, ஹரி கண் விழித்து எதிரில் இருந்த வெள்ளை உடை அணிந்த செவிலியரை எதிர்கொண்டான்.
உங்களை டாக்டர் கூப்பிடுறார் என அவர் சொல்லிவிட்டு செல்ல ஹரி மருத்துவரின் அறைக்குள் அனுமதி பெற்று பிரவேசித்தான். அவன் அமர்ந்ததும், நீ கொஞ்சம் வெளியே இருமா என வர்த்தினியை வெளியே அனுப்பியவர், கொஞ்சம் ரேர் கேஸ் தான், இதை நாங்க போபியா அப்படின்னு சொல்லுவோம். ட்ரீட்மெண்ட் மூலமா அவங்க ஆள் மனசுல இருந்த பழைய விஷயங்களை எடுத்ததுல கிடைச்ச டீட்டெயில்ஸ் என்னன்னா, உங்க ஒய்ஃபுக்கு ஒரு பருவ வயசு இருக்கும்போது அவங்க வீட்டு பக்கத்துல இருந்த ஒருத்தர் அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்துல அந்த வீட்டு வந்தவங்க யாரோ உங்க ஒய்ஃபை காப்பாத்தி அவங்க வீட்டில் விட்டுட்டு நடந்ததை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டிட்டு போயிருக்காங்க. மேபி அந்த ஆளோட ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம். இதுவே உங்க ஒய்ஃப் மனசுல ஆழமா காயத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு அடுத்து அவங்க கிராமத்துல ஒரு முறை மாடு மேய்க்க மலைப்பாறைன்னு ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அங்க அவங்களுக்கு நெருங்கின அக்கா உறவு முறை உள்ள பொண்ணு யாரோ அலங்கோலமாக கிடைக்கிறத பார்த்துக்கிட்டு பக்கத்துல போயிருக்காங்க. அவங்க உடம்புல உயிர் இல்லை. உடனே ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் அது இதுன்னு ஆகி கடைசியா மார்ச்சுவரி ரிப்போர்ட்ல அந்த பொண்ணை யாரோ 4 பேர் பண்ணின விஷயம் வெளிவந்து இருக்கு. இந்த முறை ஏற்கனவே உங்க ஒய்ஃப் மனசுல இருந்த காயம் இப்போ பயமா மாறி இருக்கு. அன்னைக்கு அந்த இன்னொருத்தர் தன்னை காப்பாத்தலனா இந்நேரம் தானும் இறந்திருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற பயம் அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிச்சு. இந்த உறவை பத்தின பயத்தை அவங்க மனசுல விதைச்சி இருக்கு. அது மட்டும் இல்ல, எப்போ எங்க அந்த குடும்ப சம்பவத்தை கேள்விப்பட்டாலும் அது தனக்கே நடந்ததை போல ஒவ்வொரு முறையும் பயந்து இருக்காங்க. இந்த பயத்துக்கு பெருசா மருந்து எதுவும் இல்லை. உங்க ஒய்ஃபுக்கு இப்போதைக்கு நீங்க தான் மருந்து. அவங்க கிட்ட ரொம்ப அன்பா அனுசரணையா இருங்க. உங்கள் தொடுகையை அவங்களுக்கு இயல்பாக்குங்க. உங்க மேல அசைக்க முடியாத நம்பிக்கையை உருவாக்குங்க. மற்ற ஆண்கள் மாதிரி படுக்கைக்கு உதவாத பெண்ணுன்னு டைவர்ஸ் கொடுத்து தூக்கி எறியாம அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு யோசிச்சு சரி பண்ண முயற்சி பண்றீங்க பாருங்க. உங்களை உண்மையாகவே பாராட்டியே ஆகணும். அப்புறம் அவங்க நடுக்கத்தை குறைக்க மருந்து தரேன். இனி அடிக்கடி கவுன்சிலிங் கொடுக்க வேண்டி வரும். அடுத்த விசிட் எப்போன்னு வெளியே ரிசப்ஷன்ல சொல்லுவாங்க. இப்போ நீங்க கிளம்பலாம் என விடை கொடுக்க ஹரி நன்றி உரைத்துவிட்டு வர்த்தினியை நாடி சென்றான். இருவரும் வீட்டிற்கு திரும்பியவுடன் அறைக்கு செல்ல திரும்பியவனின் கை பற்றி தடுத்த வர்த்தினி, நான் வேணா உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துடுறேன் என உணர்ச்சிகளை தொலைத்த முகத்துடன் சொல்ல, அடுத்த நொடி ஹரி அவளை அறைந்த அறையில் அவள் கண்முன் பூச்சி பறந்தது.